பிரதமர் மோடியை சந்திக்க திருச்சிக்கு வந்து தங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், நாளைக்கு தான் சந்திப்பதாக திட்டம் இருந்தது. தற்போது இன்றே சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடன் வேறு யாரெல்லாம் பிரதமரை சந்திக்கவிருக்கின்றனர்? பல தற்போது அனைவருமே செய்தியாளர் அனைவரும் காத்துக் கொண்டிருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையத்துக்கு செல்ல இருப்பதாகவும் அங்கு வந்து பாரத பிரதமர் மோடியை வந்து சந்திக்க இருப்பதாக இப்ப புதிய தகவல். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்தது திருச்சியோடைய நட்சத்திர விடுதியில், அதாவது பிரதமர் இன்று இரவு 10:30 விமான நிலையத்திலிருந்து அவர் நேரே அங்கு வந்து தங்குகிறார். அங்கே சந்திப்பதற்கான வாய்ப்பு முதலில் இருப்பதாக கூறப்பட்டது. அதற்கு அடுத்ததாக நாளை காலை சந்திக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மட்டுமில்லாமல் அவருடன் வந்து பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதேபோல் வந்து அது மட்டும் ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் வந்து கலந்து ஆலோசனை ஈடுபடுவதாகவும் ஒரு தகவல் வெளியானது. நயினார் நாகேந்திரன் உடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இவர்களை பொறுத்தளவு இந்த தகவல் அனைத்துமே இப்ப தற்போது மீண்டும் ஒரு புதிய திட்டம் என்பது வந்து சிறிது நேரத்தில் வந்து மாற்றம் செய்யப்படும். இன்னும் சிறிது நேரத்தில் பாரத பிரதமர் மோடியை வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் சந்திக்க இருப்பதாகவும் அங்கு சிறிது நேரம் அவர் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அனைவருமே காத்துக் கொண்டிருக்காங்க. முதல் காட்சிகளை இப்ப தற்போது பார்க்கலாம். பாலா, எடப்பாடி பழனிசாமி தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள இந்த பிளாசம், அதாவது விடுதியில் இருந்து அவர் இப்ப வெளியே வருகிறார். அதற்காக ஏராளமான கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தொண்டர்கள் என அனைவருமே வந்து காத்துக் கொண்டிருக்காங்க. இப்ப அவர் வெளியே வருகிறார். விமான நிலையத்துக்கு அவர் செல்வதாக தான் தகவல் வந்து வெளியாகிறது. அவர் எங்கே செல்கிறார் என்று மீண்டும் அவரிடமே வந்து கேட்க உறுதிப்படுத்த செய்தியாளர் காத்துக் கொண்டிருக்காங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை வந்து கேட்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திருச்சி வரவுள்ள நிலையில் தற்போது அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் காத்திருக்கின்றனர். சார்லஸ், தற்போது எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். விமான நிலையம் தான் செல்கிறாரா? என்ன தகவல்? அவர் விமான நிலையம் செல்வதாக தான் வந்து இப்ப தற்போது தகவல் கிடைத்துள்ளது. ஏனென்றால் வந்து நேரமாகிவிட்டது என்று மட்டும் அவர் வந்து தற்போது தகவல் வந்து பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே வந்து பாரத பிரதமரை வந்து சந்திப்பதற்கு அவர் வந்து விடுதல் அவர் வந்து சந்திப்பதாக அதற்கு முன்னதாக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனைவருமே இப்ப வந்து இந்த விடுதியிலிருந்து வெளியே சென்று கொண்டிருக்காங்க. அந்த காட்சியில் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து மிக முக்கியமாக பிரதமரை வந்து விமான நிலையத்தில் சந்திப்பதாகவே இப்ப தகவல் வெளியாகி அவர் வந்து தன்னுடைய காரில் வந்து புறப்பட்டு திருச்சி விமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பாலா, பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தற்போது திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திருச்சிக்கு வருகை தரவுள்ளார். அவரை வரவேற்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். சார்லஸ், தற்போது பன்னீர்செல்வமும் வாய்ப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்தார், கடிதம் எழுதியிருந்தார். அவர் ஏதேனும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பிரதமரை யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார் என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறதா? பாலா, ஏற்கனவே வந்து மிக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வந்து திருச்சி விமான நிலையத்தில் பார்ப்பதற்கு வந்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல வந்து திருச்சி மேயர் உள்ளிட்டோருக்கான அந்த பட்டியல் என்பதுதான் வெளியிடப்பட்டது, அந்த அதிகாரப்பூர்வ பட்டியல் என்பது. ஆனால் தற்பொழுது அந்த பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய பட்டியல் வெளியாகும் என்று காவல்துறையினரும் அதிமுக குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இப்ப தற்போது புறப்பட்டு செல்கிறார். அதற்கு முன்னதாக, அதாவது ஏற்கனவே தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தாங்க. அதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை. மிக முக்கியமாக அவர் வந்து இப்ப தற்பொழுது வந்து தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு 10:30 மணிக்கு வந்து விடுவார். அவர் வந்து இன்று இரவு வந்து அந்த நட்சத்திர விடுதியில் தங்கிவிட்டு நாளை காலை வந்து 11 மணிக்கு மீண்டும் வந்து அவர் திருச்சி அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு அவர் நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். இதுதான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிகழ்ச்சி. ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது அதிமுகவுடைய அவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமாக பொதுச் செயலாளர் வந்து இன்று இரவு வந்து நட்சத்திர விடுதியில் சந்திப்பதாகவும், இல்லை என்றால் நாளை காலை 8 மணிக்கு மேல் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இப்ப திடீரென அதற்கான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு விமான நிலையத்திலே சந்திக்க இருப்பதாக இப்ப தகவல் வெளியாகி அவர் புறப்பட்டு சென்றிருக்கார். பாலா.